லாஸ்ட் இயரும் சரி, கொஞ்ச நாள் முன்னாடிக்கும் சரி, மல்டிகிரெயின் கஞ்சி பவுடர் ரெசிபி போட்டதுலேருந்து அந்த பவுடரை கஞ்சிக்கு தவிர வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் இந்த சீரீஸ் எடுத்துன்னு வரேன். மல்டிகிரெயின் கஞ்சி பவுடரை வச்சு நார்மலாக நம்ம டெய்லி சமையல்லையோ இல்லை ஏதாவது ஒரு டெசர்ட் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா இதுலேயோ எப்படி அந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மல்டிகிரெயின், ரவா, ஆட்டா இது மூணுத்தையும் வச்சு பிரெட் ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து இன்னொரு கிரியேட்டரோட ரெசிபியோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்து பண்ணினது. நான் நிறையா காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணேன். பட் ஆட்டா, ரவா அண்ட் மல்டிகிரெயின் மூணும் சேர்ந்து வச்ச இந்த ரெசிபி தான் நல்லா வந்தது. டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து. ஒரிஜினல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி மல்டிகிரெயின் கஞ்சி பவுடரை வச்சு இன்னும் டே டு டே ரெசிபீஸ் நிறையா உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் மல்டிகிரெயின் ரெசிபி நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த மல்டிகிரெயின் பிரெட் ரெசிபியை நீங்கள்